ஹலோ ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்க் நைட் கேமிங் தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா த காஞ்சூரிங் த டார்க் ஆக்லெட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா காஞ்சூரிங் கேம்னு வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் த காஞ்சூரிங் ஹவுஸ் இருக்கும். இப்போ காஞ்சூரிங் த டார்க் ஆக்லெட் பேர் வச்சிருக்காங்க. அதாவது ரொம்ப நாளா ஏன் வீடியோ போட முடியலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸாம் இருந்துச்சு. அப்புறம் ஒர்க் நிறைய இருந்துச்சு. ஆமா கைஸ். அது மட்டும் இல்லாம ஃபோன்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. இன்டர்நெட் 1 ஜிபி தான் இருக்கும். 1 ஜிபிக்குள்ள ஒரு கேமை நாங்க டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளேயே நாங்க வீடியோவும் அப்லோட் பண்ணணும். அது அதான் கொஞ்சம் பெரிய quality ப்ராசஸா இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் ஒரு வீடியோ அந்த குவாலிட்டி 480 வந்தாவே 500 MB கிட்டத்தட்ட வரும். ஏன்னா ஜெல்டாலாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் போகும் ஒரு ரெக்கார்டே. ஸோ அதனால 1 ஜிபி தான் இருந்துச்சு. இப்போ நாங்க புதுசா ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கோம். ஸோ அதில தான் இப்ப நாங்க வீடியோ போட்டுருக்கோம். ரொம்ப நாள் வீடியோ போட முடியல. சாரி கைஸ் மன்னிச்சிடுங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு எங்கனால இப்பவும் போட முடியாது ஆக்சுவலி. ஆனா முடிஞ்ச அளவுக்கு எங்களால அப்பப்போ வீடியோஸ்லாம் போடுறோம் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஓகே. ஓகே ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப தான் பிசி வாங்கியிருக்கோம். வாங்க அடுத்து ஃபர்ஸ்ட் கேமு YouTubeல வந்தது டார்க் சாக்லேட். செம ஹாரர் கேம் கைஸ் இது. எப்பவும் ஒர்த் கைஸ். ஒர்த் பிளேயிங் கைஸ். கிட்டத்தட்ட இது ஒரு 10 ஜிபி தான் வரும். எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே பண்ணீங்கன்னாவே 10 ஜிபி தான் வரும். நாங்க ஸ்டீம் அன்லாக்ல தான் டவுன்லோட் பண்ணோம். ஓகே. அதாவது ஒரு தலைப்புச் செய்தி. அதாவது அட்கின்சன்ங்கிற ஹவுஸ்ல ஒரு மிஸ்டீரியஸ் மர்டர்லாம் நடக்குதாமா. அதாவது ரைட் சான்ங்கிற ஓனர், இந்த மேன் ஹவுஸோட ஓனர் ஒரு நாள் உயிரோட பார்த்திருக்காங்க. ஆனா அதுக்கு முந்தின நாள் அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதாவது முன்னாடி பார்த்திருக்காங்க. ஆனா அவர் பாடி டீகம்போஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி கெட்டு போச்சுங்கிறாங்க. 8 டீனேஜர்ஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடி 8 டீனேஜர்ஸ் காணாம போயிருக்காங்க. இந்த வீட்ல சும்மா பார்க்கலாம் வந்துட்டு அப்புறம் மறைஞ்சு இந்த வீட்ட பார்க்கும்போது 8 பேர் காணாம போயிருக்காங்க. சரி. அது மட்டும் இல்லாம இந்த வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இதோட வீட்டுக்கு ஒரு தனி வரலாறே வரலாறுலயே இருக்கு. ரொம்ப ரத்த கொடூரமான வரலாறே இருக்காமா. சம் பீப்பிள்லாம் பேரநார்மல் இருக்காங்க. பேய், அமானுஷ்யங்கள் இருக்கு. அதான் மர்டர்ஸ்லாம் இப்படி பண்ணியிருக்கு அப்டின்ட்டு இருக்காங்க. அதாவது பேய் பண்ணியிருக்கு அப்டின்ட்டு இருக்காங்க. சரி. ஃபர்ஸ்ட் டைம் அதாவது பாராசைக்காலஜிஸ்ட் ஸ்டடியும், பேரநார்மல் ஃபினாமெனாலும் 2 பேரும் சேர்ந்து அந்த அட்கின்சன் ஹோம் போறாங்க. அந்த வீட்டுக்கு போறாங்க. அது அங்க நிஜமாலே அவருக்கு என்னதான் ஆச்சு? ஒயிட் ஷாக்கு என்னதான் ஆச்சு? அவங்க நெறைய பேர் ஏன் அங்க தொலைஞ்சு போனாங்க? அப்படின்னு பாக்குறாங்க. இந்த பிளேஸ் நெனச்சு பார்த்தாவே 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நெறைய கொலைகள் நடந்திருக்கு. வில்லேஜ் ரெஸ்டன்ட்ல அதனால இந்த வில்லேஜ் இந்த இடத்தையே எரிச்சிருக்காங்க. சாத்தானிக் வச்சு 80 அப்பாவி மக்கள சாத்தான் சடங்குக்காக பலி குடுத்திருக்காங்க. சரி. நெறைய பேர் இது ஒரு ஃபேன்சிக்கா ஒரு கெத்துக்காக இந்த கோஸ்ட் ஸ்டோரி சொன்னாலும், ஆனா என்ன என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரு நைட்ல அந்த டீகம்போஸ் ஆகுதுங்கிறத யாராலும் நம்ப முடியாது. ஆமாங்க. அதனால அது கன்ஃபார்ம் சாத்தானிக் தான் பண்ணியிருக்கு. ஏன்னா நெறைய 100 வருஷத்துக்கு பேர் நெறைய பேத்த கொன்றுருக்காங்க. ஆமாங்க. நெறைய சடங்கு அங்க நடந்திருக்கு. நிறைய ஆவி இருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அதான். மக்கள் தெரிஞ்சுக்கணும். நிஜமாலே என்னதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்புறம் யாரும் அதனால இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. நாங்க எல்லா ஆன்ஸரும் அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே. நிஜமாலே பேய் இருக்கா? இல்ல அது ஒரு வெறும் கட்டுக்கதையா? அப்படிங்கிற மாரி முடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. மக்கள்லாம் இது பேய் தான் பேய் தான் பேய் தான் அப்படின்றாங்க. பேய் வீடு அப்படின்ட்டு இருக்காங்க. யாருமே அந்த இடத்த உள்ள பார்க்கணும்னு யாருக்குமே தோணல. ஏன்னா அது ஒரு ஹாண்டட் ஹவுஸ். சபிக்கப்பட்ட வீடு. டார்க் சாக்லேட். முதல்ல இதோட பேர் காஞ்சரிங் ஹவுஸ்ன்னு இருந்துச்சு. ஆமா கைஸ். இப்ப பேர மாத்திட்டாங்க. கேம் பேர் கைஸ். வீட்டு பேர்ல கேம் பேர். ம். ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ளே. ஆக்சுவலி இது எங்களோட 3வது ட்ரை. இந்த வீடியோ சொல்லியே ஆகணும். 3வது ட்ரை. ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு இதாயிருச்சு. பக் ஆயிருச்சு. செகண்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் விட நோ வீடியோ ஒன்லி ஆடியோ. இப்போ 3வது வீடியோ இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே. கஷ்டப்பட்டு கைஸ் 40 மணி நேரம் 40 நிமிஷம் போட்டோம். எல்லாமே நக்கிண்டு போயிடுச்சு. நொட்டுன்றுச்சு. நெட் ஸ்பீட் ரன் பண்றோம் 30 மினிட்ஸ். ஆமாங்க. ஸ்பீட் ரன் பண்ணிட்டோம் கைஸ். கட்சிலாம் போக டவுட் தான். ரெட் மோடுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஓடலாம். ஃபிளாஷ் லைட் கொஞ்சம் தூரம் இருக்கும். பேய் அந்த அளவுக்கு கோவப்படாது. அந்த அளவுக்கு அதிகமா வராது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பிசி கேம் போடுறோம். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் ஈஸியாவே போலாம். ஆக்சுவலி இன்னொரு கோடு பார்த்தீங்கன்னா மேப்பே இருக்காது. மேப்பே இருக்காது. நொட்டுன்றுவான். நொட்டு விட்டுரும். அவன் வரா. யாரு வராங்க? ரன் ராபர்ட் ரன். ஓடு ராபர்ட் ஓடு. நீ அதை எரிச்சாகணும் அப்படின்ட்டு இருக்கான். என்ன எரிக்கணும்? விஷத்தை எரிக்கணும்டா. கண்ணையா? மொட்டையா எரினா? பாடி இறக்கி நினைக்கிறேங்க அவரோட பாடி. ஐயா காப்பாத்துங்கய்யா. ஏய் அவன் தான் ஓடுங்கிறான். அவன் காப்பாத்த முடியாது. ஓடுறா. ஏங்க கதவே தூக்கி முடிச்ச மாதிரிதாங்க இருக்கு. டேய் நீ போய் ஒண்ணும் பண்ண போறதில்ல. நீயே பயந்து தான் ஓடி வந்திருக்க. ஆமா. திருப்பி சீன்லாம் போடணும்னு அவசியம் இல்ல. நீ ஓடு நான் ஒண்ணும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். கடைசியில 2 பேரும் சாகுறதா ஒண்ணா சாகலான்னு வேணாம். இதானங்க. மவுஸ் எடுத்துடலாம். சத்தியமா இந்த கேம் தேர்ட் டைம் இந்த கட்சின்னு பாக்குறேன். அதனால நல்லா தான் இருக்கு. பேஷங்க ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. அதான் பாருங்க.
ஃபர்ஸ்ட் டைம் Guys, யாருக்கு இந்த கேம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க guys. நாங்க இந்த கேம் ஃபர்ஸ்ட் டைம். Guys, அப்புறம் முக்கியமானது உங்களுக்கு ஏதாச்சும் பிசி கேம் தெரிஞ்சா சொல்லுங்க guys. நாங்க ட்ரை பண்றோம். கைஸ் காக்கா வாங்கிச்சு இவங்கலாம். நம்ம லந்து காமிப்போம் கைஸ் பேய்க்கு. இப்ப நம்ம பாக்குறதுக்கு தவழ்ற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க நம்ம கையில கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இருக்காங்க காக்கா மூஞ்சி. இந்த மாஸ்க்லாம் வாங்கி உடச்சுட்டு ஓட விட்டுருவோம் வீட்டை விட்டு. கதை திறந்துட்டான் எப்படியோ. ஓடுறா 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 ஓடுறா. இல்லைங்க லைட் எட்டு வர மாட்டானா வீட்டுல. அவ்வளவுதான் சேர் பறக்குது. வாய வச்ச லைட்டு போச்சு. பேய் செம கோத்துல இருக்க போல. பின்ன எல்லாம் மண்ணானுகள். ஓகே அவ்வளவுதான் 2 பீஸ் பந்தாடுதுங்க இவனை. ஏன்டா எதுக்குடா வந்த? 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒழுங்கா வந்தமா வீட்டை போட்டோ எடுத்தோமா கிளம்புனமா இருக்கணும். அது வீட்டுக்குள்ள வந்ததே தப்பு. என்னய்யா இப்படி இருக்கு? பேய்க்கு சொட்ட போல. எடு 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 Asphalt, asphalt. நீட்டியாச்சு. தாயத்து கைஸ் மந்திர தாயத்து. ஓகே வந்திருக்குமா? அப்படியே பொறுமையா போவோம். நல்லா Okay. சும்மா தான் இருக்கு. காலையில பரவாயில்ல. காலையில கரெக்டாங்க. ஆமா ப்ரோ. கையெல்லாம் வர ரத்தம். ரத்த கலவையே இருக்கு கையெல்லாம். இடுப்புல கடிச்சு வச்சு போல பேய். காய்ஸ் இந்த சத்தியமா சொல்றேன் இந்த வீடு சரியான பெருசு காய்ஸ். நீங்க போக போக பாப்பீங்க. செம பெருசு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், பேஸ்மெண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அட்டிக்கு வேற இருக்கு இதுல. காய்ஸ் இல்ல ஃபைட்னா கூட பண்ணலாம் அதுலயும் காய்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டோரும் இன்டர் கனெக்டட். இந்த டோர் மூலியமா நம்ம இன்னொரு இடத்துக்கு போலாம். குழப்பம் வீடியோ குழப்பம் காய்ஸ். அது பிரச்சனை இருக்கு. ஒரு ரூமுக்கு ஒரு டோர் இருக்காது கைஸ். 3 டோர்ஸ் இருக்கும். கனெக்ட் பண்றேன். ஒரு பாத்ரூம் அப்புறம் 2 டோர். ஓகே வந்துருச்சு. நம்ம டக்குனு போறோம். கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ். வீட்டை விட்டு வெளியே போ. இந்த கதை வச்சு போக வேண்டியது. இந்த சேர் எடுத்து அடிச்சு உடச்சு வெளிக்கலாம்லாம். ஆனா பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாங்க ஆனா நம்ம தப்பிச்சிருவோம். அதான் கேம் படி கேம் படி நம்ம பேய்க்கு அந்த கர்னா இருந்தா அவ்வளவுதான் கத்திட்டு சொல்லிடுவாங்க. பேய நம்ம அதர விடுறோம். எதுக்கு நீ ஏன்டா தம்பி வந்த அப்படியே கிளம்பிடு. பேயே நம்மளுக்கு கதை திறந்து நீ போடா தம்பி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து காமிக்கிறோம். ஓகே வந்துட்டோம். எடி குஞ்சு ஏங்க எடி குஞ்சு என்னடா பண்ற? என்ன ரொம்ப ஆட்டுற இருக்குன்னு காமிக்கிறீங்களோ? ஓகே அப்போ என்ன இங்க வந்திருக்க? பிரகாஷ் வந்துங்க பிரகாஷ் சொல்லுங்க. நீ தானே ஆட்டிட்டு இருந்த. என்ன முன்னாடி ஆட்டிட்டு போறியா? நான் ஆடிட்டா இப்போ நல்லா ஆட்டம் வச்சு ஆட்டணும்னா தாங்க மாட்டேன் பாத்துக்கோ. ஓகே என்னது வெளிச்சம் இருக்கு. இது என்னதுங்க இது? அடிச்சுக்கணும். க்ளோஸா இருக்கு இடமே. சவுண்ட் சவுண்ட் எங்க இருந்து கேட்கிறது? ஓகே என்ன சவுண்டு? சவுண்டு பேக்ல தான் இருக்கு. பேக். இந்த ஆர்டிஃபேக்டா? இதான் கைஸ் ஆர்டிஃபேக்ட்ன்றது. இந்த ஆர்டிஃபேக்ட் ஸ்பாயில் பண்ணுவாங்க. கைஸ் ஆக்சுவலி ரொம்ப ஆபத்து கைஸ். நம்ம கையில இருந்தா பேய் நம்ம துரத்திட்டே இருக்கோம். நம்ம சேவ் பண்ண முடியாது. அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. சரி எப்ப எடுப்போம்? முடிச்சுட்டாங்க ஜோய். முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். எண்டிங் வந்திருக்கோம். அவ்வளவுதான். Congratulations, you completed the game. Less than 5 minutes in it. Less than 5 minutes. Okay. அதாவது green flashlight battery spawns when you are running out of battery charge. என்னன்னு தெரியல. நம்ம விட்டுருவோம். கிரீன் பிளஸ் அதாவது சில மணி நேரங்கள் கழித்து, அதாவது அவன் மத்தியான டைம் வந்திருப்பான் போல. காயில வந்து மத்தியான டைம் நம்ம நைட் நேரத்துல வரும். ஏன்னா ஹீரோ காயில போனா ஒரு திக் இருக்காது. இதை முடிச்சுட்டு நம்ம கமலா போடுவோம் கைஸ். கமலா இந்தியன் ஹாரர் கேம். அதை நம்ம இது கம்ப்ளீட் பண்ணிட்டு கமலா கமலா கன்ஃபார்ம் போடுறோம். கமலா என்ன ஒரு 3 வீடியோல 3 கண்டினியூஸா போடணுங்களா இது போட்டா? ஆமாங்க ஒரே பாட்டு. அது ஒரே பாட்டு தான் போடணும். 2 பாட்டு போட முடியாது. அதனால பாக்கலாம். 2 பாட்டுல வாய்ப்பு இல்லை. யாராச்சும் இருக்கீங்களா இங்க? எவனும் இல்லடா தம்பி. கமலா ஓகே ஓகே. எது எங்க இருக்குன்னு தெரியும். ஏன்னா இது எங்களுக்கு 3வது வீடியோ. கைஸ் சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்களுக்கு தெரியும் கைஸ். டக்குன்னு போலாம். எங்களுக்கே நாங்க நேர்மையா விளையாடுறதா பார்த்தோம். அப்புறம் கடைசியில பக் ஆகி ஆடி இதாகி ஃபர்ஸ்ட்ல பக், செகண்ட்ல சரி ஆடியோ ஒன்லி ஆடியோ நோ வீடியோ. சரி இல்லைங்க டக்குனு மேப் எடுத்துக்குவோம். தேடா எங்கெங்க போட்டுன்றது. நெக்ஸ்ட் இங்க ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணு. ஆமா போன வாட்டி இப்படி டப்புன்னு டோர் ஓபன் பண்ணி தான் டிங் டிங் டிங்னு ஆடிட்டு இருந்துச்சு டோர். ஒரு நியாயம் ஓபன் கைஸ். ஃபர்ஸ்ட் வீடியோ அதனால நல்லா விளையாடுறேன். அதனால அது கன்ஃபியூஷன் தான். எங்க லெட்டர்ல என்ன இருக்குன்னு தப்புன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க.
கைஸ் லெட்டர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஸ்பீட் ஒரு லெட்டர் போய் ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருந்துச்சாமா. இந்த வீட்ல பார்க்கும்போது எதுவுமே இல்ல. ஆனா அதுக்கப்புறம் போக போக பார்த்தா எங்களை யாரோ வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு. இது யாரு சொல்லியிருப்பானா இவன் ராபர்ட் தான் சொல்லியிருப்பான். ராபர்ட் நம்ம ஃபர்ஸ்ட் செத்தோம்ல அவன். ரத்தம் இப்ப புதுசா வந்த மாதிரி இருக்குங்க. என்ன இங்க என்ன நடக்குது? கை பாரு குழந்தையாட்டு இருக்கான். ரத்தம் இப்பதாங்க ஏதோ ஃப்ரெஷ்ஷா பேய் கொலை பண்ணிருக்குங்க. ஃப்ரெஷ் பீஸ் ஸ்கார்பியோ டீம் கிடைச்சிச்சு. என்ன இது ஓகே டோர் மூடிடுச்சு. பாருங்க லைட்டா வந்து ஓ என்னது அது? பொறுமையாவே ஓப்பன் பண்ணுவோம் கைஸ். ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிதான் டோர் லாக் பண்ணுவோம். அவ்வளவுதான். என்னதான் இங்கதான் எம் கீ. கைஸ் நிறைய கீ இருக்கு கைஸ் இதுல நினைக்கிறதுல. நிறைய கீஸ் இருக்கு. ஜாஸ்தியா போய் இந்த டோரும் அன்லாக் பண்ணிட்டோம். எல்லாம் அன்லாக் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா அப்புறம் பேய் துரத்தும் போது உட்காந்து டோர் சாய் போட்டோம்னா அப்புறம் பேய்க்கு மண்டை காமிச்சிடும். என்னடா இப்பதான் டோரே திறக்கிறியாடா? பேக் மாட்டே கைஸ் இங்க ஒரு கட்டு இருக்கும். ஒரு லெட்டர் இந்த லெட்டர் என்னது மறந்துச்சு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பேட் எனர்ஜி இருக்காமா. அதாவது ஒரு அம்மாடியா சுத்தி ஒரு கோவமும் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்றாங்க. அது வித்தியாசமா இருக்கீங்க யாரையும் காணும் கைஸ் அப்படின்னு. நீங்க என்ன லைட்லாம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் கைஸ். அதாவது பாத்தீங்கன்னா அதே வந்து போட்டுட்டு போயிருப்பானுங்க பசங்க. அதான் போட முடியும்னா அங்க வரமாட்டேனா? சரி அப்ப பாத்துக்கலாம். அங்க நிஜமாலே வரமாட்டேன் போடி. இது என்னடா டோர் லாக்டு. ஆக்சுவலி இதுக்கு நிறைய கீ தேவைப்படும். ஃபைண்ட் ஆர்எஸ்டியா Have they already left the house? எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா? ஆல்ரெடி எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு கேட்கறான். ராபர்ட் Robert, நீ தானே? Robert, is that you? ஆமாண்டா நீ ஆமாண்டா டேய். Wait, wait. வெயிட்ரா பாய். வரண்டா பாய். Where did he go? எங்கடா அவன் போனா? இருக்கும். இங்க ஒரு லெட்டர் இருக்கு. என்ன லெட்டர் இது? அது அதாவது அதான் ஆக்சுவலி ஆக்சுவலி அதாவது இந்த ஆல்டன் லீவ்ஸ்ன்றது ஒர்க்கர் ஒருத்தன் ஓகேவா. அந்த வர்க்கர் கைஸ் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இங்க வேலை செய்யிட்டு இருக்காங்கல்ல. அந்த ஊர் மக்கள்லாம் இந்த பொண்ணை பாத்துருக்கேன் இருக்காங்க. அவன் வந்து நிஜமாலே பாத்துருக்கான் அந்த பொண்ணு. பொண்ணுன்ற யாருன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேய், வந்து அந்த பேய். அந்த பேய் தான் பாருங்க. அந்த பேய் பாக்குறது பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு மாதிரி அதான் பார்த்தோம்ல ஆ, ஸ்டார்டிங்ல அதான். அதெல்லாம் பார்த்தாவே நிஜமாலே பாத்துருக்கான் அந்த பேய. ம். பாக்குறது ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அதனால உடனே கிளம்பணும் அப்படின்னு வர்க்கம் இருக்காங்க. முடிச்சுட்டு கிளம்பணுன்றான். இந்த லெட்டர் அதான் சொல்லியிருக்கான். ஓகே கோவம் என்ன இருக்கு பாரு 8 பேர் நீங்க இன்னும் இந்த புக்ல ஸ்கிப் பண்ண முடியுமா? என்னதுங்க நாங்க வரலைன்னா எங்க 2 பேரும் பண்ணிருப்பானுங்க. நம்ம வந்து தடுத்து விட்டோம் கைஸ். இதெல்லாம் 3வது ஒரு பேய் இங்க சுத்திட்டு இருந்திருக்கும். என்னது எஸ்கேப் இருக்க கட்சின்னு. கைஸ் மியூசிக் பாக்ஸ்ங்க ஃபர்ஸ்ட் வந்தது இந்த பிளேக் வில்லியம்ஸ். அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா இது இந்த புக்கை நீங்க படிக்கிறீங்கன்னா நாங்கெல்லாம் கன்ஃபார்ம் செத்து இருப்போம். இப்ப நாங்க நினைச்சதாவது அந்த பேய் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நாங்க நினைச்சு பார்த்ததை விட நாங்க இந்த இடத்த விட்டு வரதுங்கிறது வாய்ப்பே இல்ல. நாங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க. நாங்க ரொம்ப நேரம் டிஸ்கவர் பண்ணது என்ன தெரிஞ்சுன்னா அத வந்து 5 ஆர்டிஃபேக்ட் இருக்காமா. அந்த 5 ஆர்டிஃபேக்ட் வந்து இந்த டீமன் மோன் வந்து நம்ம வேர்ல்டுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்குதாமா அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ். இந்த ஆர்டிஃபேக்ட்ஸால தான் இந்த டீமன்ஸ் எல்லாம் வந்து பவர்ஃபுல்லா இருக்காமா. இப்போ அந்த டீமன் அழிக்கணும்னா நம்ம அந்த 5 ஆர்டிஃபேக்டை எரிக்கணும். அதுல வந்து 4 ஆர்டிஃபேக்ட் அவங்க கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க. 5வது ஆர்டிஃபேக்ட் வந்து எங்கன்னு தெரியலையாமா. இப்ப அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 ஆர்டிஃபேக்ட் எரிப்போம். அதுக்கப்புறம் 5வது ஆர்டிஃபேக்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து பிளேக் வில்லியம்ஸ் எழுதியிருக்கான். பிளேக் வில்லியம்ஸ் யாருன்னா அந்த அதுவும் அந்த பேரா இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மியூசிக் பாக்ஸ் அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. அடுத்து அது வந்து அந்த இடத்துல தான் இருக்கு. ஸ்டாஃப் மாஸ்க் புக் ஆஃப் மேஜிக் இது நம்ம கண்டுபிடிக்கணும் கைஸ். நீங்க சீக்கிரம் சொல்லிட்டீங்க. அதாவது தனித்தனியா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தனித்தனியா போய் தேடலான்னு இருக்காங்க. நான் சொன்னதான் அவன் சொல்லியிருக்கான். நம்ம சீட் டஃப்னு பார்த்து சொல்லிட்டோம். ட்ரை பண்ணி இது கூட சொல்லினா அப்புறம் அசிங்கா இருக்கு. ஃபைண்ட் 5 ஆர்டிஃபேக்ட்ஸ் இதான் கைஸ் மெயின் கேமே. ஓகே கைஸ். ஒரு நம்பர் இருக்கும். அதை வந்து அதை ஒன்று எடுக்கணும். அது சாக எடுத்ததுக்கு அப்புறம் தான் சரி இப்போ இங்க வந்துட்டோமா. நெக்ஸ்ட் எங்க போனோம்? மறந்து வச்சுமா ஜாலி மறந்து போச்சுங்க. வீடு செம பெருசா இருக்கனால எனக்கு எது எங்க இருக்குன்னே தெரியல. அதிகமாக ஸ்பீட் ரன் பண்றவங்க சரியான கஷ்டப்படுவாங்க. அங்கதான் வழி. ஓகே ஓகே வரேன் வெயிட் பண்ணு. என்ன வந்து நான் யாருக்கா ஸ்லோவா போறோம். மண்டையிலே குட்டி வைக்கிற மாதிரி பேய்க்கு நான் பயந்து சேவ் ரூம் நினைக்கிறேன். பண்ணுமா? ஆமாங்க எடுத்து வச்சிடலாம். என்னடா அது?
இருட்டுல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சரி இப்போ நம்ம இங்க ஏதோ இருக்கு. அதாவது வில்லியம்ஸ் எழுதியிருக்கான். இந்த உம்மனை வந்து அதாவது இந்த பேய வந்து யாரும் தடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குல்ல கைஸ். இந்த மாதிரி ரூம் வந்து அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. சேவரும் இந்த ரூம் சேவ் ரூம் கைஸ். அதாவது இந்த ரூம்ல வந்து அந்த பேயால வர முடியாது. நம்ம உள்ள வந்துட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணணும். டோர் க்ளோஸ் பண்ணாம விட்டோம்னா பேய் வந்து நம்ம மண்டையிலே போட்டுருது. 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ முடிச்சுட்டு அவ்வளவுதான் பாருங்க கைஸ். ஒரு ஆர்டிஃபேக்ட் 10 நிமிஷம் தான். ஓகே சாவி சாவி எடுப்போம். சாவி விட்றா. கால் ஒட்டி வச்சுருவியாங்க பேக் மாதிரியே இருக்காங்க. நான் எடுக்கிற கச்சனி ஏய், என்ன இழுத்து விளையாண்டு இருக்கியா? இந்த வேலை நம்ம கிட்ட வச்சுக்காத பாத்துக்கோ. சொல்லிட்டே இருக்கேன். என்ன லந்த எவ்வளவு கொழுப்பு இருக்கும் உனக்கு? கொழுப்பு தான் பாருங்க கும்மியெல்லாம் வைக்கிற பத்தியா நீ? இந்த சிரிப்பு எனக்கு எரிச்சலாக்குது. போ போ பார்த்து போய் படிக்க வேண்டிய வயசுல படிக்க வேண்டிய தூக்கிட்டு இருக்கப்போ பெருக்கி கிடைச்சிருச்சு. இந்த டோர் இருந்தா பயந்துடா. நான் பயப்பட மாட்டேன். இந்த கேரக்டர் பயப்படுறா அவ்வளவுதான். நானெல்லாம் தைரியமான ஆளுகள் காய்ஸ். அவ்வளவுதான். எந்த பேய்க்கு பயப்பட மாட்டோம். இந்த பேய் தானே வந்தது. சத்தியமா நிஜமாலே ரியலி எங்க ஏரிஸ்கி தானுங்க. அந்த ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல சேவ் இருப்பாங்க. அது தாங்க போகலாமா? இப்ப இது என்னடா டார்ச் இல்ல ஸ்டார்ஸ் தான் பார்க்கலாம். இல்ல இந்த இடம் வந்துட்டோமா? இந்த இடம் நம்ம வந்தது என்னடா சேவா? ஏய் நான் என்ன சத்தியமா நான் என்ன வழியில இருக்கு எனக்கே மேப் பாருங்கப்பா. மேப் இருக்கு. இங்க ஒரு நோட்ஸ் இருக்கு மறந்து போங்க. அதாவது இந்த ஒர்க் ப்ராக்ரஸ் அதாவது இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நைட்ல வேலை செய்யறவங்க காணா போயிடுறாங்க. நான் வந்து கூப்பிட்டதுக்கு நான் வருத்தப்படுறேன். ஏன்னா இதுக்கு மேல இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இவங்க திரும்பி நானும் ஒர்க் பண்ண சொல்ல முடியாது. அதாவது இது வந்து ஒரு கொஸ்டின் என்னன்னா இது நிஜமாலே ஒரு இதுதானா, ஒரு சபிக்கப்பட்டதானா, நிஜமாலே இது வந்து ஒரு கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சாபட்டாடம். இப்ப நான் உங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுங்க. இந்த வீடு வந்து நமக்கு தங்கறதுக்கான இடம் இல்லைன்னு அதாவது லூவிஸ் சொல்லியிருக்கான். அதான் ஆல்டன் லூவிஸ் ஒர்க்கர். போ பேய்க்கு சேர் வேணும் போல. போ இது பண்ணா நான் திறந்து பார்க்க முடியும்னு நினைச்சியா? தமிழ் பிளேயர்ஸ் இதெல்லாம் போய் ஃபாரின் பிளேயர்ஸ் வச்சுக்கோ. தமிழ் பிளேயர்ஸ் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஓபன் பண்ணுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் கட் இது அன்லாக் பண்ணிடலாம். இதுல நான் இங்க டோர் இருக்கு. இத நேரா போயிடு. ஓபன். இங்க ஒரு சேவ் ரூம் கைஸ். ஆரம்பிச்சுருவோம். வந்து ஒரு சேவ் பண்ணிடலாம். டைம் ஆச்சு. இல்ல வேணாம். பேய் துரத்தும் போது ரிசீவ் பண்ணிக்கலாம். பாருங்க ஆட் ரைட் போட்டுருக்கு பேய். பயப்பட மாட்டேங்குங்களா? ஏய் ராபர்ட் நீயாடா அது? எத்தனை வாட்டர் கத்துறது உனக்கு தெளிதா வந்திருக்கேன். எல்லாரும் எங்க இருக்காங்க? எங்க போற? சத்தியமா கைஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறீங்கன்னா சரியான குஸ்பம்ஸ் ஆயிரும். சத்தியம் பயந்துறீங்க. என்ன நடக்குது? அங்க ரோர் இருக்கு அதை பார்த்துக்கலாம். இருங்க ஒன்று அன்லாக் பண்ணி சொல்லுங்க. சரி கிளாஸ் லைட் கிடைச்சிச்சு. 7 எவனோ கிளாஸ் லைட் தேய்ச்சி வச்சிருக்கான். வாங்குறதுக்கு ஒரு நல்ல பேட்டரி வாங்குறது இல்லையா? யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரி மாதிரி இருக்கு. ஓகே 7 பேட்லாக் நம்பர் மங்களகரமான நம்பருங்க. நம்பர் மற்ற நம்பர்லாம் அடிச்சிருக்குங்க. பேய் அடிச்சிருச்சு. என்னது பேட்லாக்ன்றான். பேட்லாக்ஸ். Oh, and that's a padlock. பேட்லாக் எனக்கு தெரிஞ்சு lock code that I found on the door. ஓகே Who drew this? யார் இது எடிட் பண்றா? அதான் அந்த டோர்ல பேட்லாக் போட்டுருக்கோம். அதோடதுதான். யாரு வரதா எதுக்கு வரதா அப்படின்னு கேக்குறான். திருப்போம். ரைட் ஓகே. தம்பி ராபர்ட் ஏன்பா தலையில சொல்லி அடிச்சுற? வந்ததுக்கு ஃபீல் பண்றியா? அதான் அண்ணா போய் போக வேணாம்னு நான் கேட்டியா? Robert, what's wrong with you? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நாங்க சீட் வைக்கிறோம். சொல்லு. இதுக்கப்புறமா இந்த வீட்டுல நீ இருக்கணுமாடா? கிளம்பி ஓடு. ஏங்க
பேய் துரத்துட்டு நம்மள ம். சேவே பண்ணாம ஓடிடுவோம் நம்ம. ஆமா பண்ணுவோங்க. நம்ம லந்து கொடுப்போங்க பேய்க்கு. கெட் அவுட். கெட் அவுட் ஆஃப் ஹியர். நீ சொன்னா நான் போயிடுவேனா? போடா டேய். நான் பேய் சொன்னாவே கேட்க மாட்டேன். நீ சொல்லி கேட்டுருவனா? ஏங்க இது அந்த பேய்ங்க. எங்க தண்ணி வருதுங்க. தண்ணி நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்கு. ஆனா பேய் தான் கொஞ்சம் சொட்டையா இருக்கு. அழகா இருந்தா பரவாயில்ல. சரி விடு. இங்க மண்டை திருப்புங்க மண்டை. திருப்பு சொட்டை தானே சொட்டை. தண்டம். பேய் சொட்டை தரங்க. ஐயா முடிச்சிட்டாயா? முடிஞ்சு. போய் மேக்கப் போட்டு வா. இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். என் பக்கத்துலங்க சேவ் ரூமு. இதே இந்தியன் பேயா இருந்தா நாங்களாம் பயந்துருக்கவே மாட்டோம். சேவ் ரூம் பக்கத்துல தாங்க. ரெடியா இருங்க. தமிழ் பேயெல்லாம் நீ பார்த்தது இல்லையே. ஓட்டம் தான் நீ. என்ன அவ்வளவுதான். முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா பயந்துருவனா? ஓகே. உனக்கு டார்ச் எடுத்து காமிப்பேன். என்னது டார்ச்? நீ தானது தொடர்ந்து வரையா? ஏங்க போங்க நீங்க. சரி நம்ம அழகை பார்க்க நம்ம அழகுல வாங்கிட்டு போகிறது. என்ன இங்க வர? ஏங்க அது என்னங்க பேய் எங்க வருது? இதுதாங்க வருவது. போச்சா? அவ்வளவுதானா? ஏங்க பேய் அங்க வந்து ஸ்பான் ஆகுது. அப்படியா? ஆமா அங்கதானே வந்துச்சுங்க. நான் ஒருவேளை ஏங்க செத்துரும் பாத்துக்கலாம். ஏங்க இது ஏங்க இங்க பேய் ஸ்பான் ஆகுது? காய்ஸ் ஓகே நம்ம பேய் ரொம்ப கடுப்பேத்திட்டோம் போல. சரி நம்ம மிஷின் போவோம். இங்கே சுத்திட்டு இருக்கோம். சரி பாக்கலாம். கெட் அவுட் ஆஃப் ஃப்ரம் ஹியர்ங்கறான். பேய் அங்க நிக்குது. என்ன பண்றது? செத்துருங்க. செத்தா திருப்பி கதை வருங்க. வந்துருச்சா? ஆமா. ஓடு முடிச்சுட்டாங்க गाइस. ட்ரை கை. ஏங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த பேய் பார்த்தா நம்ம ஓடி இருக்கணும். உட்கார்ந்து பேய் மூஞ்சில டாஸ் அடிச்சு விளையாண்டுறதுனால பேய் காண்டாயி நீங்க தான் சேவ் பண்ண வருவ. எப்படி சேவ் பண்றேன்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி சம்பவம் செஞ்சு விட்டுருச்சு गाइस. என்ன திரும்ப அந்த கீ இருந்தா? லாஸ்ட் லைட் வேணும். அதான் போய் எடுக்கணும் போங்க. இப்ப நம்ம கிட்ட அந்த கீ இருக்கா? அது என்ன கீ? ஏங்க இன்ஸ்பெக்ஷனா? ஐயா அது இல்லையா? கீ இல்லையா? இல்லையா? பேய் நம்மள செஞ்சு விட்டுருச்சு गाइस. ஒழுங்கா நம்ம இந்த பேய் மூஞ்சிக்கு டார்ச் லைட் அடிக்காம பண்ணிக்கலாம். இங்க அந்த கீ. ஓகே. என்ன திரும்ப கட்சதே கட்சின்னா அதேதான் பாத்தாச்சு போ. எடு. மினி கட்சிங்க ஸ்கிப் பண்ண முடியாதுங்க. சரி விடு என்ன பண்ண போகுது? நீ எப்படிதானே வருவேன்? நான் அப்படி சுத்திக்க வரேன். சே என்னங்க இது 10 நிமிஷத்துல கேம் முடிக்கலான்னு பார்த்தா நம்ம ஆக்சுவலி நம்ம முடிக்கலாம். நம்மளோட கொழுப்பு இருக்குல்ல गाइस. நம்மளுக்கு லந்து கட்டு गाइस. கத்து இதெல்லாம் பயப்படுறவ இல்ல. போய் உங்க அம்மா வர சொல்லு. போ படி பண்ற அதே ஒண்ணும் இல்ல. ஆத்த மூடிதான். போ பெருசா மூஞ்சி கொண்டு வா. பக்கத்துல டோர் இருக்கு. அதே மாதிரி திறந்து போக வேண்டியதான். அவ்வளவுதான். டார்ச் லைட் வரலையா? ஓபன் பண்ணு. ஐயா தலையா ஐயா இந்த வழி என்னது? போ நான் பார்த்தாச்சு. போ. என்ன வேலை போற பெருசா பேய்? என்ன வழி? இந்த ஹீட்டர். ஏங்க அந்த இடத்துல ஸ்பான் ஆன தப்புங்க. எங்க அவங்க அப்படியே கிளம்புங்க. வழி எங்க? என்னது என்ன வழி? சேவு ஏங்க திரும்ப அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. இன்டர் கனெக்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா தாங்க போகணும். போ சேர் வச்சுக்கோ. நீ வச்சுக்கோ. நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். புதுசா கொண்டு வா. சேவ் அன்லாக் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் அப்போ வந்து சேவ் அன்லாக் பண்ணி இப்ப சரியான பிரச்சனையாயிரும். அன்லாக் மட்டும் பண்ணுங்க. சேவ் பண்ணிக்கலாங்க. வந்து அப்புறம் திரும்பி அந்த கட்சியில நான் பாத்துட்டு இருக்கேன் அந்த மூஞ்சி எல்லாம். எத்தனை நிமிஷம் ஆச்சு பாருங்க.
ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ஆர்டிஃபேக்ட் ஒன்று எரிச்சிருக்கலாம் கைஸ். நம்மளோட லந்து நம்மளோட கொழுப்புனால பேய் அவன் நொட்டுன்றுச்சு கைஸ். உங்களே இல்லைங்க, நம்மள இல்ல உங்களை. ராபர்ட் போ போ. நான் பார்த்தாச்சுடா. Robert, ஓடுற நீ. is that you? ஆன்லைன் நிலைக்க Where is everybody? எல்லாரும் எங்கடா போ? இல்ல எங்கடா போய் சுத்தீங்க? இல்ல உங்க இடம் தான் சதுரி காட்டாங்க. இந்த காக்கா காக்கா ஒழுங்கா வீட்டை பார்த்து போய்க்கலாமா? அவனை ஏன் வீட்டுல சொன்னான்? நாங்க அன்னொரு What is வந்து going on here? தம்பி நீ இவன் ஏங்க எத்தனை நாள் கேள்வி அடிக்கிறான்? நம்பர் மாறுதுங்க. கிளாஸ் ரைட் கிளாஸ் அதே தேய்ச்சி கிளாஸ் ஸ்ட்ரிக்டான். எவ்வளவு இதாச்சுதான் எத்தனை பேர்த்து கொல்ல போறோம் தெரியுமா? அந்த கிளாஸ் ரைட் வச்சு ஸ்கிப் இல்லையா? There's a number written on the wall. இவன் படிக்கிற மாதிரி All Skip the லகல்ல. other numbers have been erased. ஓகே அந்த கட்சின் செக் பண்ணிடலாங்க. அது ஸ்கிப் பண்ணி விடலாங்க. Oh, and that's a padlock. இல்ல, Maybe it's பேய் அந்த connected glitch ஆ with the lock வந்துச்சுன்னு தெரியல. code that I found on இல்லங்க the அதெல்லாம் door. இல்ல, நீ ஒன்றரை கொழுப்புனால Who drew யார்? this? யார் வாங்க And why? பேய் தான். ஏன் டேய் ஸ்கிப் பண்ணுங்கடா. எவன் நான்டா பேசிட்டு இருப்பான் உனக்கு யார? இந்த இதான் பார்த்தாச்சு. போ அப்புறம் பார்த்தாச்சு. லாஸ்ட் கூட அதிக வேஸ்ட் ஆகுது. Robert, what's ஆமா wrong with பிளாஸ்டிக் வேஸ்ட் பண்ணணும். you? Robert, answer me. அவ்வளவுதான். பத்தியா பேட்டரி மிச்சம் பண்ணிட்டோம். பேட்டரி மிச்சம் பண்ணிருக்கோம் கைஸ். அவ்வளவுதான். கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். தெரியுது தம்பி. அதேதான் சொல்றேன். எனக்கு தெரியுது. நீங்க அம்மா சாத்திட்டு இருக்கலாம். சாத்திட்டு. இந்த பேய் ஒரு ஸ்கிப் இருக்கா? ஒரு ஏய் என்னாச்சு? கைஸ் இப்ப இருந்தே ஓடுவோம். போன வாட்டி நம்ம தப்பு பண்ணிட்டோம். நம்ம இல்ல நீங்க. இந்த இடத்துல போய் தர க்ளோஸ் அப்போ க்ளோஸ் பண்ணணும். சேவ் பண்ண முடியுதுன்னு பாருங்க. என்னைக்கு ஃபர்ஸ்ட் அடிக்கணுங்க. வந்து போயிடுச்சு. அப்ளை. ஓகே சேவ் பண்ணியாச்சு. பேய் போயிடுச்சு. இதுக்கு மேல நான்லாம் பயப்பட மாட்டேன். வெயிட் பண்ணிட்டு இருக்குமாமா. வருவீலடா நீ அப்படின்னு. ரைஸ் இல்ல அவ்வளோதான் பேய் போயிடுச்சு. நீக்கா பயந்துட்டு தான். அடுத்து எங்க போகணும்? நான் ஒவ்வொரு நம்பர் பேட்லாக் நம்பர் கண்டுபிடிக்கணுங்க. இன்னொரு நம்பர் இருக்கு. ஆயா. ஏங்க அங்கேயும் ஒரு நம்பர் இருக்கு. மறந்து ஆமாங்க ஒரு இடத்துல இருட்டா இருந்துச்சுல கம்ப்ளீட்டா முடியும் கூட இருந்துச்சுல அந்த இடத்துல வந்துட்டு நினைக்கிறேன். ஸ்டாமினா இல்லை ஓட்டத்துக்கு. எங்க ஸ்டாமினா காட்டுது? காட்டாதான் இருக்கு. அது காட்டுற மாதிரி தான் பரவாயில்ல. ஸ்டாமினா பிளாஸ்டிக் ஆஃப் பண்ணி அந்த இடத்துல தான் இங்க வந்து இங்க ஒரு பேட்லாக் நம்பரு. அதோட முன்னாடி பார்த்து இங்க எதையும் நோட் பண்ண முடியாதா? எடுத்து வச்சுக்குவோம். எல்லாத்தையும் வலிச்சிட்டு போ. சேவ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பண்ணலாங்க சேவ் பண்ணலாம். இதுக்கப்புறம் அந்த இது டேரக்டா பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு தெரியல. எல்லாம் படிச்சுக்கோ. வழிதான் எங்கன்னு பார்க்கணும். ஒரு ரன் பண்ணாதீங்க. ரொம்ப ஓடாதீங்க. இது இந்த இடமா வந்துட்டோம். இந்த கதவா இந்த கதை வந்து ஸ்டக்கு இது இல்லை. சேவ் ரூம் அங்கே தான் இருக்கு. சரி சேவ் ரூமு. சேவ் ரூம் மட்டும் போய்க்கலாமா? சேவ் பண்ணிட்டு சேவ் ரூம் ஆப்போசிட் இந்த சைடு. இங்கெல்லாம் இப்போ மேப் அப்படியே 5-6 வாட்டி செத்தனால மேப்லாம் மண்டிலே இருக்கு. எங்க போறீங்க? எங்கேயோ போய் ஒரு நோட் இருக்கு. அதாவது ஒர்க்கர்லாம் வந்து தடையுமே இல்லாம வந்து டிஸ்அப்பியர் ஆகுறாங்களாமா. நைட் போறவங்க நைட் நேரத்துல வந்து நல்ல ஒர்க்கர்ஸ்லாம் மறைஞ்சு போறாங்களாமா. ஏன்னா நான் வந்து அவன் ஓடி போயிட்டா நம்ப நினைக்கிறேன். ஆனா அவனை பாக்குறதுக்கு என்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு அது பத்தல. ஏன்னா இந்த இடத்துல வரவங்க அப்பப்ப காணாம போயிடறாங்க. கரெக்டாங்க? இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அந்த ரூமர்ஸ் சொல்றத நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இந்த வீட்டுல அந்த பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் நானும் போயிடுவேன்றான். அதாங்க ரூமர்ஸ் பரவிட்டு இருக்காங்க. இந்த பேய் இருக்கு இல்லன்னா இருக்காங்க. எவனாச்சும் மண்டையை தேய்ச்சி இந்த வீட்டுக்கு இருக்க வேண்டியதுன்றா. இன்னைக்கு எங்கேயாவே வரீங்க? நாங்கள் வச்சிருக்கோம்.
ரிலோட் பண்ணிக்கலாமா? ரிலோட் பண்ணிட்டு ரிலோட் பண்ணிட்டு புதுசா எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பேட்டரி சீக்கிரம் போற மாதிரி இருக்கு. எங்க இருக்கு? ஆமா. இங்க ஒரு 3847 3847 ஓகே. சாவி ஃபாரஸ்ட் கீ சேவ் பண்ணிக்கலாமா? நாங்க அங்க அந்த இடத்துல போனோம். அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பிரிண்ட் பண்ணிட்டு பார்த்து யூஸ் பண்ணுவோம். ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பேய் தொடச்சா தேவைப்படும். இருங்க. ஸ்பிரிண்ட் தானே ஆமா. யூஸ் பண்றீங்களா ஸ்டூடெண்ட்? விட்டு விட்டு யூஸ் பண்ணலாம். உட்காந்துருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன் கத்திட்டு கிடக்குது? அது கிடக்குதுங்க. பைத்தியாரம் ஏதோ சாப்பிட்டு ஏப்ப விட்டுருக்கு. அது பாட்டுக்கு சேவ் பண்ணிப்போம் காய்ஸ். இஷ்டத்துக்கு போறேன் அதானுங்க உங்க வீட்டுல எதானா? ஆமா. இப்போ வந்து இங்கேயே ஒன்று இருக்கு. அது நம்ம என்ன பண்ணும்? என்னங்க? இது ஓப்பன் பண்ணா ஏதோ கிடைக்கும். 4வது நம்பர் கிடைக்கும். கடைசி நம்பருங்க. ஓப்பனா இது வேஸ்ட் ஓப்பன் பண்றது. ஓப்பன் பண்றது வேஸ்ட். பின்னாடி நம்பர் 3 இருந்துச்சுன்னா இருக்கு. இருங்க. இது ஒரு அன்லாக் பண்ணிச்சிடலாம். அப்பதான் திறந்து வைங்க. இதுல நம்பர் இங்க இருக்கு மாதிரி நம்பர் 3 மாதிரி. எல்லாரையும் தந்துட்டோம். இங்கதான் இருக்கும். கடைசியா இன்னும் இருக்கு. ஏய் தரடா. தர மாட்டேங்கிறான். எல்லாத்தையும் கடைசி போட்டோம். நம்பர் 8. ஓகே. What's that? லாஸ்ட் நம்பர் வந்துச்சு. எங்க போயின்னு தெரியுமாங்க? இது இங்க ஒரு இருக்கு. ஃபர்ஸ்ட்மா இந்த ஒர்க் சரி ஸ்லோ. அதாவது இங்க ஒர்க் ரொம்ப ஸ்லோவா போகுதுங்கிறாங்க. ஏன்னா நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து 2 காணா போயிட்டு இருக்காங்க. 2 பேர் போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த இடத்த பார்த்து பயந்து ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்துருங்க ஏற்கனவே பாத்துருங்க. பாத்துருமாங்க. ஆமாங்க. அப்ப ஏங்க இருக்குது? அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுங்க. அதான் சொல்ல வராங்க. சேவ் பண்ணிடலாம். போய் அந்த டேரக்டா முடிச்சுட்டு போயிருக்கலாம். இப்போ நம்ம இப்போ முடிக்க போறோம். ஒரு ஆர்டிஃபேக்ட் அடிக்க போறோம். இங்க கம்பஷன் ரூம் எங்கன்னு பாருங்க. எதிக்கிறது. அங்க கிச்சன் இருக்குனால கிச்சன் எங்கன்னு தெரியுமா வரா? இருங்க. இது பண்ணா கிச்சன் இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 2278. கேம் ஆப் பாருங்க ஒரு வாட்டி. 2 2 7 அப்படின்னா 7 2 7 2 7 2 8. அவ்வளோதான் guys. ஏங்க இது இந்த இடங்கன்னு பாருங்க. எரிக்கிற இடம் பாத்துக்கோங்க. அது பாத்துக்கோங்க. நீங்க சேவும் பண்ண மாட்டீங்க. அப்ப எரிக்கிற இடம் பாத்துக்கோங்க. அதான் சேவ் பண்ணிருக்கோம்லங்க. இல்லங்க வந்து இங்க இருந்தா வருவோம். பாத்துக்கோங்க. அதாங்க அத்தனை டோர் ஓப்பனா இருக்கும்ல, ஓடிக்கலாம். அது பிரச்சனை இல்ல. சரிங்க. வர வழியில எடுக்கலாம். சிறந்தி எல்லாம் அதே வழியில ஓ அதாவது படம் The dead body? Oh, somebody's there. I gotta be careful. எனக்கு யாரோ இங்க இருப்பாங்க போல. நான் பாதுகாப்பா இருந்துக்கிறா. என்ன எலி குஞ்சு ஆட்டி காமிக்கிறியா? எலி போட்டாங்கய்யா. பார்த்தது அந்த எலி நம்மளை காப்பாத்தி பிடிச்சு திரும்ப இவனோட சாவே நம்மளுக்கு இருமா. ஆபத்து சாவே நம்மளுக்கு இருமா. ஏங்க அது எலி குஞ்சு தவிர வேற ஏதோ தேடுதுங்க. அது நம்மளதான் அது வேற ஏதோ தேவை போல. No. உங்க ராபர்ட்டோட டெட் பாடி அப்படிங்கிறாங்க. கையில வச்சிருக்கோம் பாருங்க. அதை வச்சிருக்க பாருங்க ஆர்டிஃபேக்ட்.
யார் எடுத்துட்டு போறா? ஏன் நானே I've ஸ்டோர் got to keep தெரியும் going. கஸ் நிறைய பேர் இருக்கு கஸ் இதுல நினைக்க ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா ஒரு Has to be with him. 3-4 பேய் இருக்கு. அது 8 பேர் இருக்குங்க 10 பேர் கிட்ட நிஜமாலே அவ்வளவு இருக்காங்க. ஆமாங்க இந்த சின்ன இதுக்குள்ள ஒரு சின்ன பொம்மை இருக்கு அங்க ஒரே பேய் தாங்க. பொம்மை பேய்னா சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கம்பி வச்சு தருவான் அதான் அங்க இருக்கு. சுத்தி எடுத்து தருவான் எல்லாம் வருவானுங்க கைஸ் காய்ஸ் நிஜமாலே சத்தியமா கஷ்டம். ஒரு பேய்னா சமாளிக்கலாம். 3-4 பேய் இருக்கும். ஒருத்தர் சைக்கோ கில்லர் மாதிரி தெரிஞ்சுட்டு இருப்பான். 2 பேரு. இப்போ அவங்க அம்மா குழந்தைய பாத்துருப்பீங்க நீங்க. ஸ்டாலிஸ்மேன் டாலிஸ்மேன் எடுத்தாதான் இருக்குங்க வந்துருது ஆயிடுச்சு. அடுத்தது ஆர்டிஃபேக்ட். எடுக்கலாம் 3 டைம் தூக்குறான். நான் ஸ்கிப் பண்ணிருப்பேன் இந்த கட்சியில. நீங்க பாக்கணும் ஆர்டிஃபேக்ட் கண்டுபிடிச்சாச்சு guys. ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபேக்ட். இந்த புக்ல 5 ஆர்டிஃபேக்ட்ல 3 கண்டுபிடிச்சிட்டோம். எடி 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 டப்புன்னு எடி என்ன யோசிச்சு இன்னும் 4 இருக்கு. பக்கத்துல போன முடியா அது நீங்க பாருங்க எப்படி இருக்கு. அழகா இருக்குங்க. ஆனா அது அந்த இதயம் துடிக்கிற மாதிரி துடிக்குது பாருங்க அது. குழந்தைங்க ஆ, தலை மட்டும் இதாகுது இல்ல அது ஹார்ட் பீட் பாருங்க அந்த மாதிரி இருக்கு பாருங்க. துடிக்கிறது மயக்கமாகறான் அவ்வளவுதான் வாங்கிக்கிறாதையா கலேசா இருக்கு. வாங்கிக்கிறாத சிரிக்கிறான் அதெல்லாம் சாவியாங்க. உள்ள ஏதோ சாவி மாதிரி இருக்கு. ஆமாங்க லாக் ஆன மாதிரி இருக்காங்க. ஆமாங்க இதே அப்படி துடிக்குது பாருங்க அப்படியே. லப் லப். சீக்கிரம் வா பேயே வா. ஓகே அவ்வளோதான் guys. பேய் கோவம் வந்துருச்சு. ஓகே அடிச்சிருச்சுடா ஸ்டார்டிங்லேயே தூக்கி வீசி பந்தாடுது நம்மள. என்னடா பண்ற ஏய் திரும்ப வரும் ஃபைட் ஆமா. வருவேன்டா காப்பாத்துங்கய்யா இந்த பேய்க்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். காப்பாத்து அவ்வளவுதான் வா முடிச்சுட்டாங்க guys. செவத்துல இருக்கும் இருப்போம் அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க. போய் இந்த சீன் நல்லா இருக்குங்க. கை பாருங்க. அதான் கீழே இருக்கிற மாதிரி இருக்கு படுக்கிற மாதிரி இருக்கு. சீசன் 3 எடுத்துக்கோ நம்ம கடிக்க போது போல. சொட்டை போடா சொட்டை. டாலிஸ்மான் தாயத்தை எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் எங்க கிட்ட அந்த வேலைக்கு ஆகுமா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பத்தி. உன் கண்ணு முன்னாடி டார்ச் வேண்டாம் நாங்க. எங்க கிட்ட லந்து காமிக்கிறியா? நீ டார்ச்சர் இதுதானே முடியல விட்டா நாய டார்ச் அடிச்சது அது நொட்டுச்சு. அந்த இடத்துக்கு போனாவே அந்த ஓகே गाइस வெறித்தனமா துரத்தும் गाइस ரெடியா இருக்கணும் பேய் நம்மளை எப்படி துரத்துன்னு பாருங்க. இந்த ஆர்டிஃபேக்ட் வச்சு வச்சுக்கோம். சேவ் வேற பண்ண முடியாது. இன்னைக்கு போறோம் எரிக்கிறோம். அடுத்த சேவ போடுறோம். அந்த கதற விடுறோம். தெரியுமாங்க எப்படின்னு தெரியுமாங்க எங்கன்னு இருங்க நீங்க அமைதியா இருங்க பாத்துக்காங்க. ஓட மாட்டிரான்டா போங் ஓடு. விட்டுதான் ஓடுறாங்க. அவ்வளவுதான் guys. ஃபர்ஸ்ட் இது அடிச்சாச்சு. வீக் ஆயிடுச்சு guys. ஒவ்வொரு வாட்டி பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் guys பாட்டு முடிச்சிட்டோம் சாவியா இதான் சொன்னீங்க சாரி கீ கிடைச்சிருக்கு guys. ஃபர்ஸ்ட் போய் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எதாவது பண்ணலாம் ஒரு 30 minutes எல்லாம் முடிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் செகண்ட் வரைக்கும் போகலாம். மீட்டிங் வரைக்கும் போகலாம் guys. ஓகே சேவ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். எத்தனை நிமிஷம் ஆச்சு? ஓகே 34 நிமிஷம் ஆச்சு guys. ஓகே ஃபர்ஸ்ட் வீடியோல 30 நிமிஷத்துல ஒரு 35 நிமிஷத்துல ஒரு ஆர்டிஃபேக்ட் முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நான் போட்ட வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நாங்க ப்ரோட்டோடைப் பண்ணலாம்னு இருக்கோம். ப்ரோட்டோடைப் 1, 2 ஆல்ரெடி கேம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்டோரி தெரியும். உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வேணும்னு சொல்லுங்க. ப்ரோட்டோடைப் போடலாம்னு சொல்லுங்க. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க போடலான்ட்டு. அடுத்த வீடியோல சந்திப்போம் கைஸ். ஏதோ சொல்றீங்களாங்க? அதாங்க உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல கேம் தெரிஞ்சா சொல்லுங்க கைஸ். ஓகே கைஸ் பாய். பாய் பாய் கைஸ் பாய்.